الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العلي العظيم اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما مولا يا صل وسلم دائما أبدا على حبيبك من زانت به المسلمين السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையாக மனிதர்களை மனிதர்களாக வாழ வைக்க அவர்களுடைய மிருக இச்சையிலிருந்து விலக்கி எதற்காக வந்தோம், நாம் எதை சேமிக்க வேண்டும், எதை கொண்டு செல்ல வேண்டும், நமக்கென்று ஒரு ஆசரித்து இருக்கிறது. இந்த நிலையை நினைவு கூற நினைவுபடுத்த ஒவ்வொரு நபிமாரும் உலகத்திற்கு வந்து மக்களுக்கு நற்செய்திகளை கூறி தீயவர்களை விலக்கி அல்லாஹ்விடத்தில் அந்த இணைப்பை ஏற்படுத்தியவர்களாக இருந்தார். இருப்பினும் லட்சக்கணக்கான மக்களிடத்திலே அவர்கள் தங்களுடைய தீனை எத்தி வைக்கும் போது இன்னல்களையும் உலகவியல் துயரங்களையும் ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் கேட்ட வண்ணமாக அவர்கள் சென்றடைந்த மன்னர் இறுதியாக நபியினா சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வுலகுக்கு அனுப்பி மனிதருடைய இதயத்தை தூய்மைப்படுத்த நற்செய்தியை சொல்பவராக தீயவற்றை விளக்குவோராக அகில உலகம் அனைத்துக்கும் அருட்கொடையாக நமக்கெல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதற்காக அத்தாட்சியாக இந்த ஆயத்தை அவன் குர்ஆனிலே நமக்கு எடுத்துரைக்கின்றான். அவர்களால் மக்கள் துயரம் நீக்கப்படும், இன்னல்கள் விளக்கப்படும், இறைவனின் தூரத்தை குறைத்து இறை நெருக்கத்தை அதிகமாக்கப்படும். சஹாபா பெருமக்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்துக்கு முன்பாக வாழத்தான் செய்தார்கள், உண்ணத்தான் செய்தார்கள், வியாபாரத்தை செய்யத்தான் செய்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை அந்த சந்திப்பதற்கு முன்பதாக சந்திப்பதற்கு பின்பதாக இரண்டு ஒரு வரலாற்றை அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கின்றான். மிருக இச்சையில் இருளில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நமக்கு எடுத்துரைக்கின்றான். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எதை வேண்டுமானாலும் எந்த நிலையிலும் அடைந்து கொள்ளலாம். தங்களுடைய மனோ இச்சையில் உயர்ந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய மொழி தடையில்லை, உறவினர் நெருக்கம் தடையில்லை, உண்ணக்கூடிய உணவு தடையில்லை, எல்லாமே இருந்தன. ஆனால் இஸ்லாம் என்ற ஒரு நிலை அவர்கள் அடைந்த பிறகு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலடியிலே அவர்கள் அமர்ந்த பின்னர் அவர்களுடைய நிலையை எந்த அளவுக்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாற்றினார்கள் என்பதுதான் வரலாறு. நபி அவர்கள் வாழ்ந்தார்கள், அவர்கள் மூலமாக என்னென்ன வரலாற்று சிறப்புகள் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்தான் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் சரித்திரம் மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிருந்து வாழ்ந்து இறுதி நிலை வரை இவ்வுலகத்திற்கு வந்து செல்ல வேண்டும். நாமெல்லாம் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோம், எதை அடைந்து கொண்டோம், எதை நாம் இழந்தோம் என்ற சிந்தனை ஊட்டுவதற்காகத்தான் நபிகள் வருகிறார்கள். அதை அல்லாஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடும் போது